إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நமது பாடத்தில் சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயம். முதலில் நாம் அத்தியாயத்தை ஓதிக்கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. இந்த அத்தியாயத்தை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கும்போது, குல் என்ற வார்த்தை, குல் என்றால் என்ன? கூறுவீராக. குல் என்று நீங்க குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா 5 அத்தியாயங்கள் உடைய துவக்கத்தை நீங்க பார்க்கலாம். எந்தெந்த அத்தியாயம்? வேற வேற இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. இதுல பார்த்தீங்கன்னா இந்த 5ல 3 அத்தியாயங்கள் அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதுல 2 அத்தியாயங்கள் எடுத்தீங்கன்னா பாதுகாப்பு தேடுமாறு சொல்கிறார். நபியே, நீங்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லுங்க. குல் அஊது, குல் ஹுவல்லாஹு அஹத் எடுத்தீங்கன்னா அதுல மக்களுக்கு மெசேஜ் இருக்குது, நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று. அதே போன்றுதான் குல் யா ஐயுஹல் காஃபிரூன். அப்ப குல் என்றால் கூறுவீராக, அப்படிதானே? குல் என்றால் கூறுவீராக. இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அல் குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு. அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஆதாரம். என்ன ஆதாரம் இதில் இருக்குது? என்ன ஆதாரம் இருக்குது? இது இறை வேதம் என்றதுக்கு இதுல உங்களுக்கு என்ன ஆதாரம் விளங்குது? குல், நபியே கூறுவீராகண்டா. நபி என்ன செய்யல, நபி சொல்லல. நபிக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லுமாறு சொல்றான், அப்படிதானே? நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கூறுங்கள்.
கூறுவீராக. எனவே இது என்ன இறை வேதம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். புரியுதா? யா ஐயுஹல் காஃபிரூன். அப்ப யா என்பது எங்களுக்கு தெரியும் நிதாண்டா ஒருத்தரை அழைத்தல், அப்படிதானே? யா ஷஃபி என்ற என்ன செய்யறது, அவரை அழைக்கிறது. அதுல அப்ப யா ஐயுஹல் காஃபிரூன் நினைச்சா இந்த ஹா தன்பீஹ், அது கவனமா எடுக்கிறதுக்காக சொல்றது. எனவே அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்றான், காஃபிர்களே என நீங்க என்ன செய்யுங்க, நபியை கூறுங்கள், ஏ காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே என்று அல்லாஹ் இங்கே பணிக்கிறான், சொல்றான். அப்ப காஃபிரூன் என்றால் நிராகரிப்பாளர்கள். காஃபிரூன் அதாவது அல்லாஹுவை வணங்குவதற்கு மறுத்தவர்கள், அல்லாஹுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தவர்கள், அதை நிராகரித்தவர்கள். அழைத்து லா அஅபுது மா தஅபுதூன். லா அஅபுது என்றால் நான் வணங்க மாட்டேன். லாண்டா எனக்கு தெரியும் இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை, சரிதானே? ஹர்ஃபு நஃபி என்று சொல்லுவாங்க. லா அஅபுது நான் வணங்க மாட்டேன், மா தஅபுதூன் நீங்கள் வணங்குபவற்றை, நீங்கள் வணங்குபவற்றை, லா அஅபுது மா தஅபுதூன். அதே போன்று அடுத்து பார்த்தீங்கன்னா வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத். சரிங்களா? வலா அன்தும், வலா அன்துமண்டா நீங்கள் இல்லை, வலா இன்னும் லா இல்லை, அன்துமண்டா நீங்கள் என்றது பன்மை, அந்தண்டா ஒருமை, அந்துமண்டா பன்மை, நீங்கள். ஆபிதூன் என்று சொன்னால் என்ன, அதாவது வணங்குவது, வணங்குபவன், விளைஞ்சா இங்க பன்மையில வருது ஆபிதூன். மா ஆபுத் என்றால் நான் வணங்குபவனை. அந்த மா மண்ணுடைய அர்த்தத்துல வரும். மா என்ன அர்த்தத்தில் வரும்? மாவுக்கு மண். நான் வணங்குபவனை, நான் வணங்குபவனை நீங்கள் என்ன செய்யறது, வணங்குவர்களாக இல்லை, நீங்கள் வணங்கவில்லை. வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுத், நான் வணங்குவனை நீங்கள் வணங்கவில்லை. அடுத்து பாருங்க, வலா அன என்ற அர்த்தம் இன்னும் அனண்டா நான், இன்னும் நான் இல்லை. ஆபிதுன் என்ன, வணங்குவனாக. மா அபத்தும் நீங்கள் வணங்குவவற்றை, நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்குவவனாக இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத், வலா அன்தும் நீங்கள் இல்லை, ஆபிதூன வணங்குவர்களாக இல்லை, மா அஅபுத் நான் வணங்குவவனை நீங்கள் வணங்குவர்கள் அல்ல. அடுத்து லக்கும் என்றா உங்களுக்கு, தீனுக்கும் என்றா உங்களுடைய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. வலிய தீன், அறிஞ்சா வலிய தீன். எனவே அடுத்து என்ன வருதால, இப்ப வலியன எனக்கு, தீனண்டா மார்க்கம். அப்ப அங்க தீனி கடைசியில யா அங்க இல்ல, யா வரல, தீன் நினைஞ்சா நினைஞ்சா. அப்ப எனது மார்க்கம் எனக்குரியது. அப்ப எனவே இதுதான் இந்த அத்தியாயத்துல நாங்க இந்த அத்தியாயத்துடைய வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகளுடைய பொருள். அடுத்ததாக நாம் இதிலே இந்த அத்தியாயம் தொடர்பான தகவல்கள்ல பார்ப்போம். சும்மியத் ஹாதிஹி சூரா அல் காஃபிரூன். இந்த அத்தியாயத்துக்கு என்ன பெயர்? அல் காஃபிரூன் என்பது இந்த அத்தியாயத்தின் பெயராகும். புரியுது சொல்றது? அப்ப எனவே ஏனென்றால் இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பம் எப்படிதான் வருது? குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்றுதான் வருகிறது. இந்த பெயர் சம்பந்தமான இந்த விளக்கத்தை தஃப்சீர் இப்னு ஆஷூர்ல குறிப்பிட்டாங்க. ஃபைருஸாபாதியிலும் இது குறிப்பிடப்படுகிறது. இமாம் ஃபைருஸாபாதிக்குரியது. சரி, எனவே இந்த சூராவுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. என்ன? குல் யா ஐயுஹல் காஃபிரூன். முழுமையா அந்த வசனத்தையே பேரா சொல்வார். எப்படி? குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்று இந்த முழுமையாக இவ்வாறும் இதற்கு ஒரு பேர் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பேர், இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சூரத்துல் இஹ்லாஸ். என்ன பேர்? எப்படி நாங்க குல் வல்லாஹு அஹதுக்கு அந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்றோம், அதே மாதிரி இதற்கும் என்னதான் இஹ்லாஸ் என்ற பேரும் இந்த அத்தியாயத்துக்கு உண்டு. அதே போன்று இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, சூரத்துல் இபாதா.
இந்த அத்தியாயம் இன்னொரு பேர் என்ன? சூரத்துல் இபாதா என்ற பேர் இதுக்கு இருக்கிறது. அதே போன்று இந்த அத்தியாயத்துக்கு சூரத்து தீன் என்ன இருக்குது? சூரத்து தீன், வலிய தீன். அப்ப சூரத்து தீன் என்ற அத்தியாயம் இதற்கு இருக்கிறது. இந்த தகவல் எல்லாம் நாங்க அஸ்ஸஹாவியுடைய அந்த நூல்ல, அதே போன்று இன்னும் பல தப்சீர் இப்னு ஆஷூர், இப்படி பல நூல்கள்ல இந்த தகவல் எல்லாம் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக நாம் வருவோம். இந்த அத்தியாயத்துக்கு ஹதீஸ்ல வரக்கூடிய பெயர்கள், ஹதீஸ்ல வரக்கூடிய பெயர்கள்ல நாங்க பார்க்கும்போது ஒரு ஹதீஸை நீங்க பார்க்கலாம். திர்மிதியில 462, நசாயில 1702 ஆகிய எண்கள்ல பார்க்கலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை 3 ரகாத்தாக தொழும்போது, வித்ரை யூத்ரு பி ஸலாசின் 3ஆக தொழும்போது, முதல் ரகாத்தில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, வஃபி ஸானியா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், வஃபி ஸாலிஸா குல் வல்லாஹு அஹத். இதுல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று வருது. எப்படி வருது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற இந்த இதுவும் அடுத்து இந்த இது என்ன அடுத்து ஒரு சிறப்பு இதில் நாங்கள் பார்க்கலாம். என்ன இந்த அத்தியாயத்தில் சொல்லுவாங்க, வித்ருடைய தொழுகையில ஓதி இருக்கிறாங்க என்பது இந்த அத்தியாயத்துக்குரிய ஒரு சிறப்பு. அதே போன்றுதான் நாம் இந்த அத்தியாயம் தொடர்பான செய்திகள்ல இன்னும் சில ஹதீஸ்களையும் நாம் பார்க்கலாம். அதுல உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லிம்ல 726வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, கரஅ ஃபி ரக்அத்தைல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரகாத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத் ஓதுவார். எனவே இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் உள்ள தொழுகை, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்பது என்ன, ஒரு நாளுடைய துவக்கம். இந்த இரண்டும் சிறந்த அத்தியாயங்கள். இந்த இரண்டும் என்ன, சிறந்த அத்தியாயங்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்ற கூடுதலான தகவல் அதில் இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயங்களை ஓதி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுது ஒருவரை என்ன செய்தார்கள், புகழ்ந்தார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த செய்தி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்னு ஹிப்பான்ல 2460 வரக்கூடிய ஒரு செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுகின்றார். முதல் ரக்காத்தில் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயத்தை ஓதினார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா அப்துன் அரஃப ரப்பஹுன்னு சொன்னாங்க. இந்த அடியார் தனது ரப்பை அறிந்து விட்டார். அரஃப ரப்பஹு. 2வது ரக்காயத்தில் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடன் சூரத்துல் இஹ்லாஸை ஓதினார். நபி அவர்கள் சொன்னாங்க, ஹாதா அப்துன் ஆமன பி ரப்பிஹி, இந்த அடியார் தனது ரப்பை ஈமான் கொண்டார் என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்படின்னா அந்த இதுல என்ன செய்தாங்க, சிறப்பித்து சொல்கிறார். அதே போன்றுதான் இந்த அத்தியாயத்துக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, அல் பராஅ. என்ன பேர் சொல்லுவாங்க? அல் பராஅ. அல் பராஅ என்ன, நீங்குதல். ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமான சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அதாவது, இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்னால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அத்தியாயத்தை ஓதிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா பராஅத்தும் மினஷ் ஷிர்க், அது என்ன செய்து, ஷிர்க்கிலிருந்து ஒருவரை பாதுகாக்கக்கூடியது, ஒருவரை நீக்கிவிடக்கூடியது என்று வரக்கூடிய ஒரு செய்தி. அபூதாவுதுல 5056வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இதனுடைய அறிவிப்புல என்ன செய்ய சில விமர்சனங்கள் இருக்கின்றன. சரி, அடுத்து நாங்கள் வருவோம். சூரத்துல் காஃபிரூன் மக்கியா, எங்க அருளப்பெற்றது? மக்காவிலே அருளப்பெற்றது. இதற்குரிய இஜ்மா இருக்கிறது என்று சொல்லி இப்னு அத்தியா, தஃப்சீர் இப்னு அத்தியால ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. தஃப்சீர் இப்னு ஜௌசியிலும் இருக்கிறது. எனவே எங்களுக்கு தெரியும், இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற அந்த பின்னணியை பார்க்கும்போது தஃப்சீருடைய அறிஞர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன சொன்னார்கள், நாங்க வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் ஒரு வருடத்துக்கு என்ன வருது, சித்த சுகுரனும் வருது, 6 மாதம். 2 விதமான கருத்து. ஒரு வருடத்துக்கு வணங்குங்கள் அல்லது 6 மாதத்துக்கு வணங்குங்கள். நாம் என்ன செய்யறோம், உங்களுடைய இறைவனை நாம் என்ன செய்யறோம், வணங்குவோம். 6 மாதத்துக்கு அல்லது ஒரு வருடத்துக்கு, 2 விதமான கருத்துகளும் செய்திகளும் அதில் இருக்கிறது. சரி, எனவே
இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான தலைப்பு, இந்த அத்தியாயத்தினுடைய மிக முக்கியமான இலக்கு என்னவென்று சொன்னால், அதாவது ஏகத்துவவாதிகள், ஓரிரை கொள்கையில் உள்ள ஏகத்துவவாதிகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் இளைஞா தெளிவான ஒரு பிரிவு, ஒன்றுபடுதல் என்பது கிடையாது. அந்த ரெண்டு கொள்கை என்ன செய்யாது, ஒன்று சேரவே மாட்டாது என்பதை மிக ஆணித்தரமாக என்ன செய்து சொல்லக்கூடிய செய்தி என்பதை நாம் என்ன செய்யலாம், பல ஹதீஸ் தஃப்சீருடைய நூட்கள்ல இதை அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். சரி, எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ இந்த அத்தியாயம் தொடர்பான இந்த தகவல்களோடு சேர்த்து நாம் இதில் இப்படியாக அந்த மக்கா காஃபிர்கள் கூறிய போது அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு எவ்வாறு இதில் கட்டளை பிறப்பிக்கிறான் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன்ல மார்க்கத்துல என் அருமையான சகோதரர்களே, அதாவது எந்த ஒரு சமரசமும் கிடையாது. ஏன்னா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இவ்வாறு சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்த நேரம் என்பது முஸ்லீம்கள் மக்காவில் மேலோங்கி இருந்த நேரம் அல்ல. முஸ்லீம்கள் மக்காவில் மேலோங்கி இருந்தாங்க, முஸ்லீம்களுடைய பலம் மேலோங்கி இருந்தது, முஸ்லீம்களுடைய கை மேலோங்கி இருந்தது என்ற ஒரு நிலை அல்ல. முஸ்லீம்கள் மிக பலவீனப்பட்டு இருந்த ஒரு நிலை. முஸ்லீம்கள் மிக பலவீனமாக இருந்த நிலையில்தான் அவர்கள் இப்படியான ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். அப்படிதானே? அப்படியான ஒரு சூழல்ல கூட, அதாவது தௌஹீத் ஏகத்துவத்தை ஒருவர் விட்டுக் கொடுக்கவே முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சூழல், நாம் வாழக்கூடிய நாடுகள்ல, அதாவது முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை நாம் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சந்தித்த நெருக்கடிகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஒன்றுமே இல்லை. அவங்க அவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள், அவ்வளவு பல விதமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு முஸ்லீமுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் உலக ரீதியாக ஏதாவது மோசடி செஞ்சிருப்பான், ஏதாவது தவறு செஞ்சிருப்பான். புரியுது அவன் சொல்றது? எடுத்த கடனை கொடுத்திருக்க மாட்டான். மார்க்கத்தை நிலைநாட்டி பிரச்சனை மாறுன்றது ரொம்ப குறைவுதான். பிரச்சனைனா பெரும்பாலும் என்ன, உலக விஷயங்களுக்காகத்தான் இருக்கும். புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், இப்ப நாங்க மக்காவுடைய அந்த நெருக்கடியான நிலை, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல கூட, அதாவது கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது என்பது, அதாவது ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துல எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும், கொள்கையுடைய விஷயத்துல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினு, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினு. அப்படி என்றால், அதாவது நபியை நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சீங்க, அவர்களுக்கு கொஞ்சம் வளைந்து கொடுத்தீங்கன்னா அவர்கள் வளைந்து கொடுப்பதற்கு என்ன தயாராக அவர்களுக்கு அவங்க வளைந்து கொடுப்பார்கள் என்ற நிலை என்ன. அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில, இஸ்லாத்துல உள்ள அந்த கொள்கை பிடிப்பு இருக்குதானே, இஸ்லாத்தில் உள்ள அந்த கொள்கை பிடிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. சாதாரணமானது சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இன்று ஒரு சிலையை வணங்குவாங்க, நாளை ஒரு சிலை வணங்குவார்கள். நிஜா அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். கோவிலுக்கும் போவாங்க, சேர்ச்சுக்கும் போறாங்க. நாங்கள் பார்க்குறோம், பௌத்தர்களை நீ எடுத்தாலும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தேங்காய் அடிக்க வந்தால் தேங்காய் உடைக்கிறது எங்கே போவாங்க, தேவாலயத்துக்கு போவார்கள். நிஜா எங்கே போவாங்க, தேவாலயத்துக்கு. எனவே அவர்கள் எல்லாமே ஒரு முஷக்கல். அது ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், நிஜா இது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை விட்டு அவனுக்கு என்ன செய்ய ஒரு அணுவளவு கூட. நிஜா இவர்கள் பேச வந்தார்கள் ஒரு வருடத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு. நிஜா ஒரு நிமிடம் கூட செய்யல. அவங்க பேச வந்தது என்ன, ஒரு வருடத்துக்கு நீங்க வணங்குங்க, நாங்க உங்களோட வணங்குறோம், அவங்களோட இறைவனை வணங்குறோம். இது ஒரு வருடம் அல்ல, ஒரு நிமிடத்துக்கு கூட மார்க்கத்தில் என்ன, அது கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது, கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில நீங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம்
எதை சொல்கிறது அப்படின்றத நீங்க நான் இப்ப நாங்க பார்க்கக்கூடிய இந்த சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயத்தோட நீங்க ஒப்பிட்டு அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, சூரத்து யூனுஸ்ல 41 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உங்களை பொய்ப்பித்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல் லீ அமலி, எனது செயல் எனது அமல் எனக்குரியது, வலக்கும் அமலும், உங்களுடைய செயல் உங்களுக்குரியது, அந்தும் பரீஊன மிம்மா அமல், நான் செய்பவற்றிலிருந்து நீங்க என்ன விலகியவர்கள், நீங்க நீங்கியவர்கள். அதே போன்று வஅன பரீஉம் மிம்மா தஅமலும், நீங்கள் செய்பவற்றிலிருந்து நான் என்ன செய்தவன், நான் விலகியவன். என்னிடம் இறைவன் நான் எனது செயல்களை பற்றி கேட்பான், உங்களிடம் உங்களது செயல்களை பற்றி கேட்பான் என்று. எனவே இவ்வாறு குர்ஆன்ல வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னா நபிக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொரு இடத்துல, குல் நபியை சொல்லுங்கள், இன்னமா ஹுவ இலாஹும் வாஹித், அவன் ஒரே இறைவன் தான். அதே போன்று அது வருகிறது, வ இன்னனி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், 6வது அத்தியாயம் 19வது வசனம். அதாவது நீங்கள் இணை வைப்பவற்றிலிருந்து நான் விலகிக் கொண்டேன், நான் விலகியவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று நீங்க பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், 6வது அத்தியாயம் 78வது வசனம் என்ன சொல்கிறார்கள், கால யா கௌமி இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன், என் சமுதாயமே நீங்கள் இணை வைப்பவற்றிலிருந்து நான் முழுமையாக விலகியவன், நான் விலகிக் கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறக்கூடிய மற்றொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம், வைது கால இப்ராஹிமு லி அபீஹி வ கௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கும் தனது சமுதாயத்துக்கும் எப்படி சொன்னார்கள் என்றால், இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதுன், நீங்கள் வணங்குவவற்றிலிருந்து நான் விலகிக் கொண்டேன், நான் முழுமையாக விலகிக் கொண்டேன். இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர நான் அவனைத்தான் வணங்குவேன், இன்னஹு சயஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற வசனம். இதோட அத்தியாயத்தை நான் குறிப்பிடல, அத்தியாயத்தை கடைசியா சொல்றேன். எனவே இந்த வசனங்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும் 60வது அத்தியாயம் 4வது வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஹசனா, அது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாரிடத்துல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. வல்லதீன மஅஹு, அவரோடு அவரை நம்பி ஈமான் கொண்டிருந்தாங்க மக்கள், அவர்களிடமும். இது காலூ லி கௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்துக்கு தங்களுடைய மக்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு எதை வணங்குகிறீர்களோ அவற்றை விட்டும் உங்களை விட்டும் நாம் விலகிக் கொண்டோம், நாம் விலகிக் கொண்டோம். தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்றாங்க, தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இது அல்லாஹு தஆலா முன்மாதிரியாக சொல்கிறான் குர்ஆன்ல. அல்லாஹ் இதை முன்மாதிரியாக சொல்கிறான். கஃபர்னா பிக்கும், அதே போல் நாம் உங்களை என்ன செஞ்சு விட்டோம், நிராகரித்து விட்டோம், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நாம் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்தா அபதன், அதாவது எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்து விட்டது, என்ன நிலையான பகை, அந்த குரோதம் என்பது ஏற்பட்டு விட்டது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் ஈமான் கொள்ளும் வரை. பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம், ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. அப்ப பாருங்க, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயம் எல்லாம் என்ன மேலோங்கி இருந்த நிலைமை அல்ல, அவங்களும் பல துன்பங்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில இவ்வளவு தெளிவாக ஏகத்துவத்தை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு சொல்கிறார்கள். நாம் அதிலிருந்து விலகி கொண்டோம் என்பதை தெளிவாக டிக்ளேர் பண்றான். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்க பாக்குறோம், எங்களோட சமுதாயத்துல மக்கள், அதாவது இந்த சில விபரீதங்கள் தெரியாம கொள்கை விஷயங்கள்ல சர்வசாதாரணமாக விட்டு கொடுக்குறாங்க. கொள்கை விஷயங்கள்ல சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய மோசமான நிலைகள். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது வேறு மதத்துடைய பண்டிகைகள் என்பது அவனோட மதத்துடைய மிக முக்கியமான ஒரு சின்னம், அது சாதாரண ஒன்றல்ல, மதத்துடைய முக்கியமான சின்னம் தான் அவைகள். அப்ப அவைகளுக்கு வரிந்து கட்டி கொண்டு எமது சமுதாயம் என்ன செய்கிறது, செல்லக்கூடிய நிலைகள்,
என்ற மோசமான நிலைகளை சமுதாயத்தில். அப்ப இதெல்லாம் கொள்கை ரீதியாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. கொள்கை ரீதியாக, ஏன்னா கொள்கை ரீதியாக ஒருத்தர் தவறு விட்டாருண்டா அவருடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வளவுதான் அவர்கள் இபாதத் செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பெருமதியும் அங்கீகாரம் இல்லை. நாங்கள் இதை மிக தெளிவாக புரிய வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதாவது சமுதாயத்தில் என்ன ஒரு சில தவறான இந்த வழிகாட்டல்கள், இதனுடைய பாரதூரங்கள், விபரீதங்கள் தெரியாத காரணத்தால் இப்படியான பல தவறுகளில் சர்வசாதாரணமாக வீழ்வது. இந்த அளவுக்குன்னா மஸ்ஜிதுகளை கூட இதைகளுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த அநியாயங்கள் மஸ்ஜிதுகளுக்கு முன்னால கூட ஏனைய மத அவங்களோட பண்டிகைகள் வரும்போது அவைகளுடைய என்ன செய்யறாங்க, அந்த அடையாளங்களை எல்லாம் போடக்கூடிய மோசமான நிலைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவைகள், அங்கு அல்லாஹ்வோடு வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது, வணங்கப்படக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. இவ்வளவு ஆபத்துகள் சமுதாயத்தில். ஏன்னா இது மக்கள் நினைக்கிறாங்கன்னா இதை பற்றி சரியான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை. இது எவ்வளவு ஆபத்தானது, இது எவ்வளவு. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களே எந்த அளவுக்குன்னா இவர்கள் போலியாக செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. இவர்கள் போலியாக செய்கிறார்கள் என்ற அளவுக்கு எங்கட சமுதாயம் கேவலப்பட்டு செல்லக்கூடிய நிலைகள் தான் உருவாகின்றது. எனவே அல்லாஹ்விடத்திலும் அவங்களுக்கு பொருத்தம் இல்லை, மக்களிடத்திலும் அவங்களுக்கு என்ன இல்லை, அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு மோசமான நிலை. அப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில இருக்கிறாங்க. அல்லாஹ் உடனே அத்தியாயத்தை இறக்குகிறான். என்ன கொள்கையில எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும். நான் ஓதி காட்டிய வசனத்துல பாருங்க, ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இல்லா கௌல இப்ராஹீம லி அபீஹி, இல்லா கௌல இப்ராஹீம லி அபீஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை தவிர அதில் முன்மாதிரி கிடையாது என்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை தவிர அதில் முன்மாதிரி இல்லை. இது நமக்கு என்ன சொல்லித் தருது என்றால், அதாவது ஏகத்துவத்துல, கொள்கையில எந்த பூசி மூழ்குதலும் கிடையாது அல்லாஹ்விடத்துல. பூசி மூழ்குதல் என்பதெல்லாம் இல்லை. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஹனீஃப் என்று அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்கின்ற நபி. ஏகத்துவத்துக்கே முன்னோடி அவர்கள், அப்படித்தானே? அப்படிப்பட்ட நபியுடைய விஷயத்துல முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், என்ன, தனது தந்தைக்கு சொன்ன ஒரு வார்த்தையில முன்மாதிரி கிடையாது, உங்களுக்கு அதுல என்ன, முன்மாதிரி இல்லை. என்ன சொன்னார்? ல அஸ்தக்ஃபிரன்ன லக், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவேன், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவேன் என்ற வார்த்தையில முன்மாதிரி கிடையாது. எவ்வளவு மார்க்கம் எப்படி உறுதியா இருக்குன்னு பாருங்க இந்த விஷயத்துல. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு முன்னோடி. கொள்கை அண்டு அக்கீதாண்டு வந்து விட்டால் அதுல பூசி மொழுகுதல், விட்டு கொடுத்தல் கிடையாது. நிஜா ஒருத்தன் கொள்கைக்காக அவன் மரணிக்க வேண்டும். மரணம் என்ன? ஏகத்துவத்துக்காக மரணிக்க வேண்டும். ஏன்னா அவன் மறுமையில் வெற்றியாளர் தான் இருக்குது. ஒருத்தன் ஏகத்துவத்தை விட்டான்னு சொன்னா மறுமையில் என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. எனவே அப்ப சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தி அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, குர்ஆன்ல நீங்க மற்றொரு இடத்துல பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெளிவாகிவிட்ட போது அன்னஹு அதுவும் லில்லா, தனது தந்தை அல்லாஹ்வுக்கு எதிரி என்று அவருக்கு தெளிவான போது தபர்ரஅ மின்ஹு, அவர் தந்தையை விட்டு என்ன செய்து விட்டார்? விலகிவிட்டார் என்றும் குர்ஆன் சொல்லு. விலகிவிட்டார் என்றும் இப்ப சிலர் சொல்ல, இப்ப இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தை சிறுக்கில் இருக்கும் அவருக்காக துவா செஞ்சாருன்னு ஒருத்தர் கேட்கக்கூடாதா இல்லையா? அதுதான் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன கிடையாது, இதில் முன்மாதிரி இல்லை அப்படிதான் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில இந்த சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயத்தை நாம் இந்த அத்தியாயத்துடைய இந்த விஷயத்துல இப்படி மிக முக்கியமான இந்த படிப்பினைகள், அதுல மிக முக்கியமானதுதான் நாம் ஏகத்துவத்துல ஓரிரை கொள்கையில நாம் என்ன செய்வது, நாம் உறுதியாக இருத்தல் என்ற விஷயம். அதே போன்று அதுல வரக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நபித்துவத்துக்கு முன்போ இந்த அத்தியாயம் அருளப்பெறும் போதோ அல்லது அதற்கு பிறகோ
நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் என்ன செய்யல, நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கவும் இல்லை. நான் என்ன செய்யல, அவற்றை நான் வணங்கவும் இல்லை என்றதை மிக தெளிவாக அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்படிதான். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, இறைவன் புறத்திலிருந்து உடனே வகை வந்தது. இப்ப அவர்கள் ஒரு ஒன்றை கொண்டு வந்து வைச்சாங்களே, என்ன ஒரு சமரச பேச்சுவார்த்தை. இப்ப அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் வணங்கிய கடவுள்கள் ஏதாவது செய்தி வந்துச்சா? கிடையாது. ஏன்? அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பின்பற்றுவது எதை? மனோ இச்சை. அவர்களுக்கு எங்கிருந்து செய்தி வராது. அது அவர்களாக உருவாக்கி கொண்டது, அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு உண்டு. அப்படித்தானே? இப்ப லக்கும் தீனுக்கும் வலியதீன், லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் என்று சொன்னால் அது அவர்களாக நீங்களாக உருவாக்கி கொண்டது, நீங்களாக உருவாக்கி கொண்டது. வலியதீன் எனக்கு எனது மார்க்கம் என்றால் இது இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். நான் இருக்கக்கூடிய வலியது இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்டது. வரவி துலக்குமுல் இஸ்லாம தீன, இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டேன். அடுத்து அல்லாஹ் சொல்றார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். அதே போன்று எடுத்தீங்களா, அல்லாஹ் சொல்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எவர் ஏற்றுக்கொள்வாரோ அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரின், அவர் மறுமையில் நஷ்டவாளர்கள் என்றும் உள்ளவர் என்று என்ன செய்கிறது அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க இதுல இன்னொரு விஷயம், லக்கும் தீனுக்கும் வலியதீன் இருக்குதானே, அது நிறைய பேர் தவறா பயன்படுத்துறாங்க. லக்கும் தீனுக்கும் வலியதீன சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறா பயன்படுத்துறாங்க. எப்படி தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, அதாவது அவர்களுக்கு அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு என்ன இருக்குது, அது இஸ்லாம் என்னமோ அங்கீகரித்த மாதிரி எப்படி விளங்கிடுவாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதரை அங்கீகரிச்சுட்டாங்க, இஸ்லாம் இது என்ன செய்யுது, அதை அங்கீகரித்து விட்டது, அப்படி புரிந்து கொள்ளக்கூடியதா? இது இல்ல, இது அப்படி புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல நன்றாக நாம் தெரிந்து கொள்ள. இது தெளிவாக நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வழி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. நாங்க அதுக்கு முன்னால் வசனம் பார்க்க வேணுமா இல்லையா? குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், அந்த வசனம் எல்லாம் பார்க்க வேணுமா இல்லையா? எனவே அதெல்லாம் தெளிவாக என்ன செய்யுது, சொல்லுது. புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது அதாவது அவர்களுக்கு எச்சரிக்கை, அவர்களுக்கு என்னதான் எச்சரிக்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், நாடியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், நாடியவர்கள் நிராகரிக்கட்டும். ஆனால் மறுமையில் அநியாயக்காரர்களுக்கு நாம் தண்டனையை தயார்படுத்தி இருக்கிறோம். அநியாயக்காரர்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம், தண்டனையை தயார்படுத்தி இருக்கிறோம் என்று அந்த தண்டனையில் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஃபிரூன் அத்தியாயத்தோடு தொடர்பட்ட விளக்கங்களை நாம் இன்றைய இந்த வகுப்பிலே நாம் படித்தோம். இறுதியாக நாம் இந்த அத்தியாயத்தை ஒரு முறை நாம் ஓதிவிட்டு என்ன செய்வோம், நாம் நிறைவு செய்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون. நாங்கள் கவனிக்கிற முக்கியமானது ஐனா, அந்த ஐன் இருக்கு தானே, ஐன் நாங்கள் கவனிக்கணுமா? லா அஅ்புது மா தஅ்புதூன். அது மாதிரி வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. எனவே இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே போன்றுதான் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், அவர்கள் இறைவனை வணங்குறதிலும் எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. ஏன் எந்த பயனும் இல்லை என்று சொன்னால், அவர்கள் இருப்பது எதுல, அவங்க ஷிர்க்ல குஃப்ர்ல இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் முழுமையாக விடுபட்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத வரை, தௌஹீத
ஏற்றுக்கொள்ளாத வரை. இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் யாரு? குஃபுர்ல மரணிக்கக்கூடியவர்கள். இப்ப இது வந்து மக்கா காபிர்களுக்கு மட்டுமா? இது மக்கா காபிர்களுக்கு மட்டுமா என்றால் இல்லை. யாரெல்லாம் குஃபுர்ல மரணிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இது என்ன செய்யுது? இது பொருந்தக்கூடியது. நிஜா. இப்ப உதாரணமா யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, இப்ப இந்த அத்தியாயம் இறங்கும் போது காபிர்களாக இருந்த நிறைய பேர் பிறகு என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதுல என்ன செஞ்சிருவாங்க? அவங்க வெளியாகிடுவாங்க. நிஜா, அவர்கள் வெளியாகி விடுவார்கள். எனவே இது வந்து அந்த காபிர்களை தான் முதலாவது குறிக்கும். அதுக்கு பிறகு கியாம நாள் வரை யாரெல்லாம் குஃபுரில் மரணிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்ன செய்யுது? பொருந்தக்கூடியது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ்விடத்துல ஒருவர் தௌஹீதோட ஏகத்துவத்தோட மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல போறார். தௌஹீதோட மட்டும் போறார். எந்த இபாதத்தும் இல்லை. அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அவர் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவான். நிஜா. ஒருவர் எவ்வளவுதான் மலைகள் போன்ற இபாதத்தோடு சென்றாலும் ஷிர்க் கலந்து விடுமாக இருந்தால் அது இபாதத்தென்றே அதுக்கு பேர் கிடையாது. அது இபாதத்தென்று வராது. என்ன செய்யாது? இபாதத்தென்றே அது வராது. அவர் எவ்வளவுதான் அமல்களோடு சென்றாலும் ஷிர்க்கோடு அல்லாஹ்விடம் சென்றால் அவைகளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்துல் காஃபிரூன். இப்போ இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில நாம் வேறு ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் வேற எங்க ஓதுவோம்? தவாஃபுக்கு பிறகு என்ன செய்யறது? நாம் அந்த தொழக்கூடிய 2 ரக்காத்துகள்ல ஓதுவோம். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி 1218 வருகிறது. அதே போன்று நாங்க இதுல குறிப்பிடாத இடம் எது? வேற ஃபஜ்ருடைய முன் சுன்னத் நாங்க படிச்சோம். மக்ரிபுடைய பின் சுன்னத், மக்ரிபுடைய பின் சுன்னத்துல என்ன செய்து இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். இப்படியாக இந்த சூரா அவ்வளோ மனித வாழ்வோடு தொடரப்பட்டது. எனவே இது வந்து செயல் ரீதியான தௌஹீதை சொல்லக்கூடிய அத்தியாயம் தான் குல் யா அய்யுஹல் காஃபிரூன். நீங்க பாருங்க, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அத்தியாயத்துக்கு அடுத்த அத்தியாயம் தான் சூரத்துன் நஸ்ர். நாங்க சென்ற வாரம் படிச்சது அப்படிதானே? அந்த அவங்க பொறுமையோடு தௌஹீதுல பயணிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை ஒரு பெரிய தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்தான். பெரிய ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் வழங்கினான் என்பதை நாங்க பார்க்கிறோம். தௌஹீதுல ஏகத்துவத்தில் அவங்க உறுதியாக பயணித்த காரணத்தால் தான் அந்த உதவியும் வெற்றியும் அவர்களுக்கு கிடைத்தது. சரி, சில முடிச்சுக்கிறோம். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.